ப்ரோ அநேகமா யூஎஸ்ஏ தான் கப் அடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை. யாருக்கும் பேசிக்கலி பேட்டிங் ஆடவே தெரில ப்ரோ. ரொம்ப மொக்கையாடுறானுங்க, 150 அடிக்கவே திணறானுங்க. ஏதோ பாப்பா நியூ கன்னு ஒரு டீம் இருக்கு ப்ரோ. அநேகமா ஆர்சிபி மாதிரி அவங்க பெரிய கம்பேக் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். யார் ஓனர் அதுக்கு அந்த டீமுக்கு? ப்ரோ என்ன ப்ரோ, இந்தியா டீம்ல ஆக்சுவலி ஃபாரினர்ஸே இல்ல. ஒரு 4 ஃபாரினர்ஸ் இருந்தா ப்ரோ கரெக்டா இருக்கும். அநேகமா ஸ்டாருக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ட்ரேவிஸ் எடுத்து தூக்கி உள்ள போட்டிருக்கலாம். இன்னும் ஐடியாவே இல்லை ப்ரோ. யார் ஓனர், என்ன ஆப்ரேட் பண்றாங்க ஒண்ணுமே காமிக்க மாட்டாங்க. ஏலம் எடுத்ததும் டிவியில காமிக்கல, என்னன்னே தெரியல ப்ரோ. அது தோனி அஸ்வின்லாம் ஏன் ப்ரோ அடிக்கல? உண்மையாவே ரொம்ப பாலிடிக்ஸ் ப்ரோ இந்த தடவை ப்ரோ. ஆனா நான் என்னோட கிரிக்கெட் நாலேஜ் வச்சு சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், யூஎஸ்ஏ வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் தான் ப்ரோ ஃபைனல். அவங்க தான் வேற லெவல். அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வேற மாதிரி, டாக்டிக்ஸ் வேற மாதிரி பண்றாங்க ப்ரோ. ஆனா அந்த பத்திரானா பாத்தீங்களா? ஏதோ ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் வந்திருக்குல்ல, ஏதோ புது டீம் போல, அதுக்கு ஆடுறாரு பத்திரானா. ப்ரோ சாயங்காலம் 7:30 மணிக்கு மேட்ச்